ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சிஆர் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா, எனக்கு கொஞ்சம் நாளா இன்ஸ்டாகிராம்ல நிறைய டிஎம் வந்துச்சு. அதாவது சார், நான் இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறேன், நான் சிஏ படிக்கணும்னா என்ன பண்ணணும், என்னால காலேஜ் படிக்கும் போதே வந்து சிஏ பண்ண முடியுமா, இல்ல காலேஜ் முடிச்சுட்டு தான் பண்ணணுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம சார், நான் வந்து காலேஜ்ல இப்போ வந்து நான் நான் காம் ஸ்டூடெண்ட் தான், அதாவது பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி நான் காம் ஸ்டூடெண்ட் தான். நான் 11th எடுத்து பெருசாக அக்கௌண்ட் சயின்ஸ் படிக்கல, சயின்ஸ் குரூப் தான். என்னால இப்ப நினைச்ச சிஏ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி, உங்க எல்லாரோட டவுட்டுக்கும் சால்வ் பண்ற மாதிரி ஒரு கெஸ்ட் வந்து நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் ஜேர்னி தான். நான் காமர்ஸ் டொமைன்ல இருந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்களோட கரியரை சேஞ்ச் பண்ணி இப்ப சிஏ ஆயிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம வந்து டேரக்டா இந்த கொஸ்டின்லாம் கேட்டா இன்னுமே ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ வாங்க நம்ம கெஸ்ட்டை கூப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. என்னோட ஆர்டிகல்ஷிப் ஃப்ரெண்டு. த்ரூ அவுட் த ஆர்டிகல்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஒன்னா தான் பண்ணோம், ஒன்னா டிராவல் பண்ணோம், ஒன்னா தான் சிஏ கிளியர் பண்ணோம். ஸோ வெல்கம் சிஏ ஆராதனா. ஹாய் அருண், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எஸ், நல்லா இருக்கேன். சரி, ஓகே, நீ நம்ம ஆடியன்ஸ்க்கு ஜஸ்ட் உன்னோட சிஏ ஜர்னி பத்தி சொல்றியா? ஓகே, ஸோ நான் வந்து ஸ்கூல்ல சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல படித்தேன். ஸோ நான் வந்து 10th நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஊருன்னு சொல்லிடு ஆடியன்ஸ்க்கு. ஓகே, நான் வந்து பேஸ்ட் ஃபுல்லாகவே பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது இப்போ சயின்ஸா காமர்ஸா அப்படின்னு நம்ம ஒரு டெசிஷனுக்கு வருவோம்ல. அப்போ வந்து நான் சரி சயின்ஸ் எடுக்கலாமா காமர்ஸ் எடுக்கலாமா ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று தோணும். இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம். அப்போ வந்து ஒரு ஓகே, நீ ஸ்கூல் டேஸ்ல எப்படி, ஒரு சின்ன டவுட், ஸ்கூல் டேஸ்ல எப்படி, நீ டாப்பரா இல்ல மிடில் பெஞ்சா இல்ல லாஸ்ட் பெஞ்சா, எப்படி ஃப்ரண்ட் பெஞ்ச் தானா? ஃப்ரண்ட் பெஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஓகே வந்து ஓகே. ஒரு ஒரு நாள் நம்மளுக்கு தோணும்ல, இன்னைக்கு ஒரு நாள் இப்படி பைலட் ஆகலாம்னு தோணும், ஒரு நாள் வந்து இது ஆகலாம்னு தோணும், ஒரு நாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு நாள் வந்து சயின்டிஸ்ட், அந்த மாதிரி டாக்டர், ஒரு நாள் மாறிண்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி 10th அந்த அப்போ மாதிரி எனக்கு ஒரு சிஏ ஆப்ஷன் இருந்ததா, சிஏ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு? அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஐடியா இல்லை, ஆனஸ்டா சொல்லணும்னா. அப்புறம் வந்து ஐடியா இல்லை. சரி ஓகே. சரி சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. ஓகே, எடுத்துட்டு ஜெனரலா அதுக்கப்புறம் எல்லாரும் மாதிரி டாக்டர் ஆகணும். அப்படின்னு எதுவும் ஐடியா இல்லை, ஜஸ்ட் எடுத்தாச்சு. 11th and 12th படிக்கும்போது அப்போ ஒரு ஐடியா வந்தது, சரி இன்ஜினியரிங் பண்ண வேண்டாம், மெடிசன் பண்ண வேணாம் அப்படின்னு வரப்போ சரி ஏதான ஒரு சயின்ஸ், பியூர் சயின்சஸ் ஏதான படிக்கலாம். சரின்னு எனக்கு மேத்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்டர் கிராஜுவேஷன் வந்து பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்ல என்ரோல் பண்றேன். ஸோ என்ரோல் பண்ணி முடிச்சு சரி போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யூஜில என்ரோல் பண்ணியாச்சு. அதாவது 11th 12th சயின்ஸ், அதுக்கப்புறமும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா? பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். ஓகே ஓகே. பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல படித்தேன். ஸோ அதுல என்ரோல் ஓகே. பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி இப்போ என்ன ரெகுலர் பண்ணலாம். தான், டாக்டர் தான் போடுறேன். மார்னிங் நார்மல் காலேஜ் தான். ஸோ காலேஜ் பண்ணிட்டே இருக்கும்போது சரி ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்ச நாள் போச்சு, ஜாலியா போச்சு. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேத்ஸ்லயே போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சப்போ அது என்னால அவ்வளவா ரிலேட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஏதான சிஏ இல்ல எம்பிஏ இல்ல இதெல்லாம் நீ யோசிச்சது காலேஜ், ப்ளீஸ் ப்ளீஸ், இதெல்லாம் நீ யோசிச்சது காலேஜ் தேர்ட் இயர் தான் இல்ல ஃபர்ஸ்ட் இயர் முடிச்ச இல்ல உடனே இதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் இயர் யோசிச்சது? ஒரு செகண்ட் செமஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு செமஸ்டர் முடிஞ்சோடனே ஓகே. சரி ஓகே நம்ம போஸ்ட் கிராஜுவேஷன்ல என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சப்போ கேஷுவலா தான். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம், சிஏவா எம்பிஏவா ஆக்சுவரிஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு மைண்ட்ல வச்சிருந்தேன். ஸோ ஒன்னொன்னா வந்து பேசிக்கா எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எது வேணும்னு தெரியறதோட நம்மளுக்கு சில திங்ஸ்லாம் இது வேண்டாம் அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன்ல ஒரு எலிமினேஷன்ல போனதா. அப்போ வந்து சரி இந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு டோட்டலி நியூ சப்ஜெக்ட். அது வரைக்கும் வந்து அக்கௌண்ட்ஸ் அதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. டோட்டலி ரொம்ப அன்ரிலேட்டட் உன்னோட பேக்ரவுண்ட் ஃபினான்ஸ்க்கும். ஆனா வந்து இப்போ சில பேர்கிட்ட பேசி கேட்டது, இப்போ வந்து என்னோட ஃபேமிலியில என்னோட வெல்விஷர்ஸ் சர்க்கிள்ல சில பேர்லாம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட உன்னோட ஃபேமிலில எப்படி யாரும் யாராச்சும் சிஏ இருக்கிறாங்களா இல்ல நீ தான் இப்ப இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர்? ஸோ இல்ல ஓகே. இருக்காங்க. நான் வந்து ஆனா எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஜஸ்ட் ஒரு பிரீஃபா என்ன இது அப்படின்னு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு கியூரியாசிட்டியில கேட்டது. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் அவங்க ஏதோ புஷ் பண்ணல நீ சிஏ வாங்க அப்படின்னு, ஃபோர்ஸ்லாம் அப்படிலாம் பண்ணீங்க? அப்படிலாம் இல்ல. ஓகே இப்ப ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டியில ஓகே. என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா எனக்கு தோணித்து. லைக் இப்ப நம்ம வெளில போறோம், ஒரு கடைக்கு போறோம், எல்லாமே மணி தானே.
ஸோ அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் ம். பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு ரிலேட் பண்ண முடிஞ்சது. சரி இப்போ நம்ம எனிவேஸ் புதுசு கத்துண்டா தானே நம்ம லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீ யோசிச்சு பார்த்தனா எல்லாமே ஒரு புது புது லேர்னிங்ஸ் அப்படி வந்துட்டே இருக்கிறது தானே. ஸோ சரி இதுவும் ஒரு புது லேர்னிங் தான் அப்படின்னு பெருசா எதுவும் யோசிக்காம எனக்கு காலேஜ் ஆப்போசிட்லயே ம். ஒரு சென்டர் இருந்தது, கோச்சிங் சென்டர். சரி நான் அங்க போயிட்டு சிஏ ஃபவுண்டேஷன்ல என்ரோல் பண்ணிட்டேன். ஸோ அப்படிதான் என்னோட சயின்ஸ்லேருந்து அது வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிகிற ஸ்டேஜ்ல நீ ஃபவுண்டேஷன் என்ரோல் பண்ணிட்ட. ஆமா செகண்ட் செமஸ்டர்ல என்னோட ஃபர்ஸ்ட் இயர் முடியறப்போ நான் ஃபவுண்டேஷன் எழுதிட்டேன். ஓகே. சி நான் ஒண்ணு கேக்குறேன். அதாவது நீ காலேஜ் ரெகுலரா போற கரெக்டா? காலேஜ் டைமிங் என்னது? 9 to 5 எப்படி இது? எனக்கு செவன் பெருசா தெரியாது காலேஜ் பத்தி, செவன் டு அதனால ஒன் போட்டுட்டேன். 7 to 1. 7 to 1. ஓகே. அதாவது நீ காலேஜ் போற, காலேஜ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா பிகாம் மாதிரி எதுவும் எடுக்கல, பிஎஸ்சி மேக்ஸ் கரெக்டா? பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கிற உனக்கு 11th 12th கூட எந்த விதமான ஒரு நாலேஜ் இல்ல. அதாவது அக்கௌண்ட்ஸ் பத்தி, டெபிட் கிரெடிட் கூட தெரியாது. பட் நீ என்னன்னா சைமல்டேனியஸா ஒரு புது சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிற கரெக்டா? ஆமா. சோ எப்படி ஆக்சுவலா வந்து இது ரொம்பவே கஷ்டம் இருந்துச்சா உனக்கு? எப்படி அது? அது எப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டே வந்து இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன், அல்ஜிப்ரா அந்த மாதிரி இருக்கும். ஓகே. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டே வந்து அக்கவுண்ட்ஸ், காஸ்டிங், டாக்ஸேஷன். ஸோ டோட்டலி அன்ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆனா வந்து ஏதோ புதுசா கத்துக்கணும்னு வந்து கோர்ஸ்ல என்ரோல் பண்ணியாச்சு. அது வந்து டேக் இட் ஆஸ் இட் Okay. கம்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ளோல அப்படியே போயாச்சுன்னு வச்சுக்கோயேன். அது வந்து ஒரு உனக்கு காலேஜ் டிராப் பண்ணலாம் எஸ்பெஷலி ஏன்னா எப்படி நம்ம இல்ல அப்படி எதுவும் இல்ல. அது வந்து இன்டர் படிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா என்னோட செமஸ்டர் எக்ஸாம்ஸும் என்னோட சிஏ எக்ஸாம்ஸும் ஒரே டேல இருந்தது. ஸோ எப்படின்னா காத்தால வந்து செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து சிஏ எக்ஸாம் அந்த மாதிரிலாம் கூட சில சுச்சுவேஷன்ஸ் வந்தது. ஸோ அப்போ கொஞ்சம் மேனேஜ் பண்றது டிஃபிகல்ட்டா இருந்தது. பட் அதர் தன் தட் ஓகே ஓகே. கிளாஸஸ் அப்படிலாம் போகும்போது ஜஸ்ட் ஒரு கேஷுவலா அப்படியே போயாச்சுதான். பெருசா எதுவும் யோசிக்கல. நீ எப்படி எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிட்டியா? ரொம்ப கஷ்டமா இருந்ததா இல்ல எத்தனை அட்டெம்ப்ட் நீ ஃபவுண்டேஷன் இன்டர்வியூ? ஏன்னா நீ வந்து காலேஜ் ரெகுலரா போகும்போது படிச்ச கரெக்டா? அது உனக்கு ஈஸியா இருந்ததா? எத்தனை அட்டெம்ப்ட் இருந்துச்சு சொல்றியா? ஓகே. இப்ப சொல்லணும்னா நீ சொல்ற மாதிரி இப்போ நியூ சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கறதுனால நீ வந்து ஃபவுண்டேஷன் என்ரோல் பண்ணும்போது உனக்கு வந்து மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கிளாஸ்ல பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். லைக் என்னோட பேட்சே சொல்றேன். என்னோட பேட்ச்ல மோர் தென் 100 பீப்புள் இருந்தாங்க. ஓகே. பட் யாருமே வந்து அதுல சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸோ நீ பார்த்தேன்னா 99% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர் காமர்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ அக்கௌண்ட்ஸ் கிளாஸ்ல இப்போ நீ ஒரு டீச்சரா இருக்க, ஓகே, நீ ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இருக்க, உனக்கு மேக்ஸிமம் ஃபீட்பேக் வந்துடும். ஏன்னா 99% ஆல்ரெடி அதை படிச்சுட்டாங்க. ஓகே. ஸோ அதனால டீச்சர் ஃபாஸ்டா போயிடுவாங்க. பட் உனக்கு மட்டும் அது தெரியாது. ஓகே. ஸோ நீ வந்து அதை மற்றவங்களை சுத்தி இருக்கிறவங்க கேட்டு இல்ல நீ அதுக்கப்புறம் வீட்ல உன்னோட ஹோம்ஒர்க் பண்ணி புக்ஸ் படிச்சு அந்த மாதிரி நீ கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அக்கௌண்ட்ஸ் வந்து மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு, ஏன்னா வந்து டாக்ஸேஷனும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதுசு தான். ஆக்சுவலா நீ யோசிச்சு பார்த்தனா அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புதுசு தான். டாக்ஸேஷனும் புதுசு, அதுக்கப்புறம் புதுசு, லாவும் புதுசு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் நிறைய நியூ சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அக்கௌண்ட்ஸ் எஸ்பெஷலி உனக்கு அது ஓகே. கைண்ட் ஆஃப் டிமோட்டிவேட்டிங்கா இருக்கும்னு வச்சுக்கோயேன். ஏன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனா உனக்கு மட்டும் தெரியாது. அது நீ வந்து அது கரெக்ட். வீட்டுக்கு போயிட்டு கத்துண்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து, ஸோ அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி போகும். ஓகே. அதுதான் அந்த ஆக்சுவலா நியூஸ் வந்து தவிர. அதான் இப்ப உன்னோட ஜேர்னி பார்த்தனா அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா நம்ம சயின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து நம்ம சயின்ஸ் குரூப்ல தான் திங்க் பண்ணணும், இதுல என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் நாயராவா யோசிப்பாங்க. நீ அப்படி இல்ல, டோட்டலா என்ன ஆப்ஷன் இருக்கு. இப்ப சயின்ஸ் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, காமர்ஸ் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நீ டோட்டல் ஆப்ஷனையும் எவலேட் பண்ணிட்டு உனக்கு அதுல எது இன்ட்ரெஸ்டோ பரவாயில்ல, நம்ம வந்து சயின்ஸா பண்ணோம், நம்ம அப்ப வந்து தெரியாம ஒரு அவேர்னஸ் இல்லாம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த இடத்துல இன்னும் வந்து சேஞ்ச் பண்ணிருக்க கரெக்டா? இது எல்லாருமே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப எல்லாரும் எப்படி பிகாம் முடிச்சுட்டு வருவாங்க, சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் எழுதணும்னு இருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம புதுசா படிக்கணும், இதுக்கப்புறம் புது கோர்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் என்னதுன்னா அப்படி இல்லை, உங்களுக்கு ஜெனுனா எப்ப வேணாலும் இன்ட்ரெஸ்ட் வரலாம் கரெக்டா? எப்ப வேணாலும் இன்ட்ரெஸ்ட் வரலாம். அந்த மாதிரி வரும்போது நம்ம தானே கிரியேட் பண்ணி கரெக்ட் கரெக்ட். அது எல்லாமே. அதுதான் நம்ம எப்ப வேணாலும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணி ஜெனுனா எஃபர்ட் போட்டோம்னா சக்சீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு இருக்க கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறாருன்னா, அதாவது இப்ப நிறைய பேரு என்கிட்ட இன்ஸ்டாலே நிறைய டிஎம் பண்ணுவாங்க. நான் காலேஜ் படிக்கிறேன் சார், என்னால வந்து இப்ப சிஏ பண்ண முடியுமா, இல்லைன்னா சிஏ அதாவது காலேஜ் முடிச்சுட்டு பண்ணலாமா,
ஏன்னா இப்ப பண்ணனே எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், காலேஜ் ஒரு சைடு அது சைடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சிஏ முடிச்சுட்டு வந்து நான் கிளியரா பண்ணனா கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. பட் என்ன கேட்டா இல்ல இல்ல நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லதுன்னு நான் சொல்றேன். பட் அவங்களுக்கு எப்படின்னா நான் எப்படி காலேஜையும் சிஏவையும் சைமல்டேனியஸா மேனேஜ் பண்றது அப்படின்னு வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் இருக்கு. இப்ப நீ உன்னோட ஷெடியூல் சொல்ற, இப்ப டிபிக்கலா நீ காலேஜ் போகும்போது நீ எப்ப போவ, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிப்ப, இப்ப வீக்கெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட டிபிக்கல் அந்த ஷெடியூல் மாதிரி நீ சொல்றியா, நீ என்ன பண்ண அதனால வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியுதுன்னு. ஓகே. எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு காலேஜ் வந்து 7 ஆரம்பிச்சிரும். ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்து கிளம்பி காலேஜ் போறதுக்கு தான் கரெக்டா இருக்கும். ஆனா காலேஜ் நான் எப்படி ட்ரை பண்ணுவேன்னா, காலேஜோட சப்ஜெக்ட்ஸ், காலேஜ்க்கு என்ன பண்ணணுமோ, தட் இஸ் நம்மளோட எக்ஸாம்ஸ், செமஸ்டர் எக்ஸாம்ஸ், அதுக்கான என்னெல்லாம் வேணுமோ அது வந்து முன்னாடியே வந்து காலேஜ் டைம்லயே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது. நடுவில் பிரேக்ஸ்லாம் இருக்கும். அந்த டைம்லலாம் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் காலேஜ்க்காக ரிசோர்சஸ் தேவையோ அது அந்த டைம்லயே முடிச்சிட்டோம்னா, லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்டர்மீடியட் கிளாஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ இன்டர்மீடியட் அப்போதான் வந்து ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஒரு 5 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு எனக்கு வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸாக தான் இருந்தது. ஸோ நான் அப்படியே நடந்து போயிடுவேன் கிளாஸ்க்கு. 5 ஹவர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு பிரீஃப் ரிவைஸ் மாதிரி பண்ணிட்டு வீட்டில் வந்து தூங்குறது, அவ்வளோதான். ஸோ பெருசா எனக்கு வந்து என்னோட ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஃபன், ஒரு நிறைய பேரோட மிங்கிள் பண்றது, ஸோ அதெல்லாம் எனக்கு காலேஜ் கொடுத்தது. இந்த மாதிரி என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றது, நிறைய பேரோட மீட் பண்றது, இன்டராக்ட் பண்றது, நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல என்கேஜ் பண்றது, இதெல்லாம் வந்து எனக்கு காலேஜ் கொடுத்தது. அட் த சேம் டைம் நான் வந்து என்னோட கல்ச்சுரல்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ நான் எதுவுமே வந்து அப்படி பண்ணாம தான் இது படிக்க முடியும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. காலேஜ் டைம்ல நம்ம எவ்வளவு முடியுமோ பண்ணலாம். அண்ட் அது முடிச்சுட்டு ஒன்ஸ் நம்ம இன்டர்மீடியட் ஆர் எந்த கிளாஸ் சிஏ கிளாஸுக்கு வந்தோடனே இது வேற என்வாயன்மெண்ட், அது வேற என்வாயன்மெண்ட். ஸோ காலேஜ்ல ஃபன் பண்ணிட்டு சிஏன்னு வரும்போது நம்மளுக்கு அந்த கோர்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சேலஞ்சஸும் அந்த டிஃபிகல்ட்டிஸும் அந்த அட்டென்ஷன் ஃபோக்கஸ் நம்மளுக்கு அது இருக்கணும். அது இருந்தா ஈஸியா முடிச்சிடும். ஓகே ஓகே. நீ என்ன சொல்றேன்னா நான் காலேஜ் முடிச்சுட்டு ரெகுலரா நீ கிளாஸ் தான் பார்த்து, ஆன்லைன் கிளாஸ் இல்ல, ரெகுலரா 5 ஹவர்ஸ் வந்து கிளாஸ்ல உட்காந்து அந்த மாதிரி தான் பார்த்து நீ கிளியர் பண்ண, கரெக்டா? ஆமா. எனக்கு வந்து ஓகே. என்னோட சோ வெரி மச் பார்ட் பிராக்டிஸ். கோச்சிங் சென்டர் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருந்தது. ஸோ எனக்கு அது ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. ஓகே ஃபைன். ஓகே, அதான் இப்போ உன்னோட ஜேர்னி எப்படின்னு சொல்லிட்டு நீ பிரீஃபா சொன்ன. இப்படி வந்து நீ ஷெடியூல்லாம் மேனேஜ் பண்ண காலேஜ் பிளஸ் வந்து சிஏ அப்படின்னு சொல்லிட்டு நீ பிரீஃபா சொன்ன. இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி. நிறைய பேர் வந்து ஃபவுண்டேஷன் முடிப்பாங்க, சப்போஸ் இன்டர் முடிப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அபோர்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. பட் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தோ நீ பிகாம் இந்த பிஎஸ்சி மேக்ஸ்னு சொல்லிட்டு அன்ரிலேட்டட் கோர்ஸா இருந்தாலும் நீ அதை ட்ராப் அவுட் பண்ணாம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண, கரெக்டா? ஈவன் தோ நீ வந்து ஃபவுண்டேஷன் இன்டர்லாம் முடிச்சிருந்தாலும் எதனால அப்படி உனக்கு ட்ராப் அவுட் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே தோணலையா? எதனால முடிச்ச? ஸோ ட்ராப் அவுட் பண்றது அப்படிங்கிறது அது ஒரு பர்சனல் சாய்ஸ். ஏன் அப்படின்னா சில பேர் வந்து இந்த ஒருத்தரோட காலேஜ் லைஃப் ஒரு மாதிரி இருக்கும். அது அவங்க எங்க காலேஜ் பண்றாங்க அப்படின்னு பொறுத்து இருக்கு. அண்ட் சில பேரால அது மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம கையில இருக்கு. பட் இன்னொரு பக்கம் நம்ம எந்த இன்ஸ்டிடியூஷன்ல சேர்றோம் அப்படிங்கறதும் பொறுத்து இருக்கு. ஸோ நம்ம வந்து சப்போஸ் இப்ப சிஏ பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அந்த இன்ஸ்டிடியூஷன் பத்தியும் நல்லா விசாரிட்டு நம்ம அதை பத்தி நல்லா சர்வே பண்ணிட்டு நம்ம சீனியர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு சேர்ந்தோம்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா சப்போஸ் அந்த கோர்ஸும் ரொம்ப டிமாண்டிங்கா இருக்கு, இதுவும் வந்து டிமாண்டிங் அப்படின்னா அது வந்து ஒருத்தரோட பர்சனல் என்ன சொல்றது டைம் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ இப்ப சப்போஸ் நம்மளால பண்ண முடியல பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா கூட சில பேர் ட்ராப் அவுட் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து எனக்கு எப்படி பர்சனலா என்னோடது சொல்லணும்னா, எனக்கு எப்படின்னா நான் ஆல்ரெடி 2 இயர்ஸ் முடிச்சிட்டேன். ஜஸ்ட் ஒரு 1 இயர் தான். ஸோ அந்த 1 இயர் அப்படிங்கிறது எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல லைக் என்னோட இன்டர் நான் முடிக்கும் போது நான் ஆல்மோஸ்ட் என்னோட 3rd இயர்ல இருந்தேன். ஸோ எனக்கு இன்னும் ஒரு செமஸ்டர் முடிச்சுட்டா எனக்கு வந்து என்னோட டிகிரி கிடைச்சிடும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு வந்து ட்ராப் அவுட் பண்றது ஒரு கரெக்ட் ஆப்ஷனா எனக்கு தோணல. பட் ஒருத்தர் ஜேர்னி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து இருக்கு. சூப்பர் ஆராதனா. அதாவது நிறைய பேரு காலேஜ் படிக்கும் போது ஃபவுண்டேஷன் கிளியர் பண்றேன், நீங்க வந்து ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணி படிச்சு டிகிரியும் வச்சிருக்கலாம், பிளஸ் வந்து நீங்க சிஏ கோர்ஸ்க்கான இதுவும் வச்சிருக்கலாம். அதாவது இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு அட்மிஷன் போகலாம். நீங்க வந்து மேனேஜ் பண்ணலாம். இது கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு உனக்கு விட தேவையில்லை, ரெண்டு மேனேஜ் பண்ணலாம். அது வெரி மச் ஈஸியா ப்ராக்டிகல், கரெக்டா? கண்டிப்பா ப்ராக்டிக்கல் தான். லைக் அது வந்து நம்ம கையில தான் இருக்கு, நம்ம எப்படி வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஓகே
சரி, அதுக்கப்புறம் ஆராதனை இப்ப நீ வந்து காலேஜ் முடிச்சுட்டு இந்த இன்டர்லாம் முடிச்சுட்டு நீ ஆர்டிஃபிஷியல் போகும்போது அங்க ஏதாச்சும் நீ வந்து டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியா? ஏன்னா உன்னை சுத்தி எல்லாரும் ஒரு 11th 12th சொல்லிட்டு 2 வருஷம் 3 வருஷம் நல்லா வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் இந்த இடத்த படிச்சுட்டு வந்திருப்பாங்க. பட் நீ மேக்ஸிமம் வந்து இதுல ஒரு 6 months இதுல ஒரு 1 year வந்து ரிலேட்டிவ்லி கம்மியான டைம் தான் ஸ்பெண்ட் பண்ண கரெக்டா அக்கௌண்ட் படிக்கிறதுக்கு. அதனால அங்க உன்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல ஏதாச்சும் கம்மியா வர மாதிரி இல்ல அவங்களோட நம்ம வந்து கம்மியா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி உனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வந்துச்சா? அப்படி கேட்கணும்னா டைம் அப்படிங்கிறது டசன்ட் டிட்டர்மைன். ஸோ நம்ம என்ன குவாலிட்டியா படிக்கிறோம் அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம அதுல எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட எவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. செகண்ட் என்னன்னா நம்ம தியரிக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. கரெக்டா? நம்ம தியரியில வந்து சில திங்ஸ்லாம் படிப்போம் இன்டர் வரைக்கும். அண்ட் நம்ம தியரிய ப்ராக்டிக்கல் ஆகும்போது நீ உனக்கே தெரிஞ்சிருக்கும் அருண். இப்ப நம்ம ஆர்டிகல்ஷிப்ல நம்ம பேட்ச்லயே எவ்வளவு பேர் இருந்திருப்போம். ஒருத்தரோட ஜேர்னியும் டிஃப்ரெண்டா இருக்கும். கரெக்டா? சோ அதே மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலா ஒரு ஆடிட்லயும் ஒன்னொன்னு கத்துண்டு வருவோம். ஸோ தியரி வர்சஸ் ப்ராக்டிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஆஸ் சச் எனக்கு வந்து எந்த விதத்துலயும் அது எனக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸாவோ. கரெக்ட். அதாவது வந்து சரி, ஆராதனை என்ன சொல்றேன்னா படிக்கிறது ஒண்ணு, பட் நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் உங்களுக்கு பிராக்டிகலா பார்க்கும்போது அது புதுசா தான் இருக்கும். எல்லாருமே அந்த புதுசா தான் கத்துப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருந்து வந்து அதை அப்ளை பண்றது இருக்காது. ஏன்னா தியரி இஸ் டிஃபரெண்ட், பிராக்டிகல் இஸ் வெரி டிஃபரெண்ட். ஸோ எல்லாருமே அங்க ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? பிராக்டிகல் அந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அங்க இந்த ஒரு டிஃபரன்ஸ் ஸ்பீட் இது இன்னொன்னு என்ன சொல்றேன், ஒருத்தர் ஒரு ஸ்பீட்ல கத்துப்பாங்க. கரெக்டா? லைக் ஒரு விஷயத்த 2 பேர் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல கத்துப்பாங்க. சோ நம்ம வந்து நம்மளே ஒரு ஆனஸ்டா அனாலிசிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நான் எங்க இருக்கேன், எனக்கு எங்க இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நான் எப்படி அந்த கோலை ரீச் பண்ண முடிஞ்சேன், அது எப்படி நம்மளால ரீச் பண்ண முடியும், நம்மளுக்கு ஒரு ஆனஸ்ட் அனாலிசிஸ் பண்ணாலே எல்லாமே கரெக்டா வந்துடும். ஓகே, இப்ப எல்லாருக்கும் ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருந்திருக்கலாம். எனக்கு வந்து 10th 11th 12th நான் வந்து காமர்ஸ் குரூப் எடுக்கல, என்னால பண்ண முடியுமா? நான் வந்து பிகாம் எடுக்கல, என்னால பண்ண முடியுமா? இல்லைன்னா காலேஜ் நான் படிக்கும் போதே என்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இல்ல காலேஜ் முடிச்சுட்டு தான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்ப இந்த 4 மித்தியும் வந்து பார்த்தோன்னா நீ உடச்சிருக்க. அதாவது 11th 12th நான் காமர்ஸ் குரூப் இல்ல, பிளஸ் வந்து பார்த்தோம்னா நான் பிகாம் எதுவும் படிக்கல. அதுக்கப்புறம் சரி பிஎஸ்சி முடிச்சுட்டு நம்ம வந்து டெடிகேட்டடா படிக்கலாம்னா அப்படின்னு நீ வந்து 2த்தையும் சைமல்டேனியஸா பண்ண. இது எல்லாமே பண்ணி உன்னால வந்து கிளியர் பண்ண முடியுது. கரெக்டா? சோ இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க என்கிட்ட. ஒரு ஸ்டூடெண்ட் நான் காலேஜ் படிக்கிறேன், காலேஜ் படிக்கும்போது வந்து என்னால சிஏ கோர்ஸ் சைமல்டேனியஸா படிச்சு கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க. நீ அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவ? ஃபர்ஸ்ட் என்னன்னா கண்டிப்பா முடியும். நம்ம வந்து அது முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். நாம வந்து அதுக்கேத்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். சொன்ன மாதிரிதான் இப்போ கரண்டா நம்மள ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு ஒரு ஐ திங்க் ஒரு சிஏ ஜேர்னி அப்படிங்கிறது நீயும் அக்ரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அருண். என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளவு தெரியும், இன்னைக்கு எனக்கு எவ்வளவு தெரியும், எனக்கு வந்து எவ்வளவு தெரிஞ்சா என்னால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும், அதை நான் எப்படி நான் கத்துக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன் அட் அ டைம், எப்படி நான் அந்த ஒரு பெரிய கோலா இருக்கிறத பிரேக் பண்ணி ஒரு நாளும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரேன் டு ரீச் தட் பர்டிகுலர் கோல். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்க சிஏ ஜேர்னில நீங்களே உங்களை நிறைய தடவை சேலஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா இட் டிமாண்ட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் ஒரு இன்வால்மெண்ட், டைம், எஃபர்ட் எல்லாமே. ஸோ நீ வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நீ காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, என்ன ஸ்டூடெண்டா இருந்தாலும் நீ அந்த எஃபர்ட் போட்டாதான் உன்னால சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டில வந்து உன்னால வாங்க முடியும். ஸோ இப்போ ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அவங்க போடுற எஃபர்ட் மேபி சயின்ஸ்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி முன்னாடியே 11th 12th அந்த எஃபர்ட்டை போட்டிருப்பாங்க. ஸோ மேபி நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் இன் லைஃப்ல கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போட இருக்கலாம். பட் ஃபைனலி 2 பேரும் வந்து ஒரே டெஸ்டினேஷன் தான் ரீச் பண்ண போறோம். அண்ட் வந்து எல்லாருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அவ்வளவுதான். சூப்பர். அவ்வளவுதான். சரி, ஓகே. லாஸ்ட் ஒன்னு, நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து சிஏ வரதுக்கு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு நீ ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நீ என்ன சொல்லுவ அவங்களாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு? இப்ப உங்களுக்கு டவுட் இருக்கு, இப்ப நீ எந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுப்ப? ஆனஸ்டா சொல்லணும்னா இது வந்து ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு கோர்ஸ். ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். அது ஒரு எல்லாமே நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்லி நம்ம அதை நம்ப ஆரம்பிச்சிடறோம், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஆனா நீ யோசிச்சு பார்த்தனா ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரேக் பண்ணி படிச்சோம்னா
ஆக்சுவலி சிம்பிள் தான். ஸோ ஒரு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்க்கும் அவங்க சிஏ எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள்லயே நம்மளால வந்து மற்ற காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட கம்பீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது கஷ்டம். பட் ஸ்லோவா நிறைய புக்ஸ் படிச்சு இப்போ ஆன்லைன்லயும் நிறைய மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த மெட்டீரியல் யாரான ஒரு மென்டார் பிடிச்சி லைக் நம்ம டீச்சர்ஸே வந்து கிட்ட கேட்டு இந்த மாதிரி நான் சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து இருக்கேன்னு சொன்னா யாருமே சொல்லித்தர மாட்டேன்னு சொல்ல போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹெல்ப் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா டே பை டே நம்மளால அந்த நாலேஜை கண்டிப்பா அக்யூமுலேட் பண்ண முடியும். அண்ட் we can definitely compete with other common students. அவ்வளவுதான். சூப்பர் ஆராதனா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் கூட்டணி வந்ததுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து கிளியரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் நீங்க லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ இருக்கணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். பாய் ஆராதனா. பாய். தேங்க்யூ அருண்.